ஒரு ஹீரோ இப்போ இருக்கிற ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு ஒரு ராஜா பாட்டு சூட் ஆகும் அப்படின்னா, "ஒரு நாயகன்" அவ்வளோ பாடுனாமாடா, "உதயமாகிறான்" அப்படின்ற திரைப்பட பாடலை நம்ம கவின் வந்து இப்படி ஒரு ரெட்ரோ பூட் கட் பேண்ட் போட்டு அப்படி ஸ்லோ மோஷன்ல ஓடி வரும்போது இந்த பாட்டு போடலாம். த ரைசிங் ஸ்டார் கவின் அவரை பத்தி தான் பேச போறோம். அவர் வந்து டாடால வெற்றியை பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஹேர் ஸ்டைல் மட்டுமே இல்ல, அவர் பண்றது எல்லாமே ஸ்டைலா தான் இருக்குன்ற லெவல்ல வந்து இப்போ பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்காரு. ஸோ இலான் மஸ்க் அவரோட இயக்கத்துல வர இருக்கும் ஸ்டார் என்ற திரைப்படத்தை வந்து ட்ரெய்லர் பார்த்த உடனே எல்லாம் பயங்கரமான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது எனக்கு என்னமோ ஹெவியாக ஒர்க் ஆக போதோ அப்படின்னு தான் தோணுது. கவின் வந்து பேக் டு பேக் ஹிட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தால் யங் கிராப் ஆஃப் ஹீரோஸில் வியாபார சினிமா பண்ணக்கூடிய ஒரு தகுதியை அவர் ஏற்கனவே டாடாவில் ஒரு நம்பர் பண்ணிட்டாப்ல. ஸோ நான் சொன்னது போல் வந்து இந்த விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அஜித் விஜய், சிம்பு தனுஷ், ரஜினி கமல், சிவாஜி எம்ஜிஆர், இந்த கான்டெம்பரரிஸ் எப்பவுமே இருக்கணும். கான்டெம்பரரிஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒன்று இருக்கும். அது போக வந்து அடுத்த செக்ஷனில் வந்து பல ஹீரோஸ் வந்து சினிமாவில் இடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் வந்து எப்போவுமே வந்து ஒரு டெம்ப்ளேட் தான். ஒன்று ஆக்டர் ஸ்லாஷ் ஹீரோ உலகநாயகன் ஸ்கீமில் வரக்கூடிய ஆட்கள், இல்லைனா ஹீரோ ஸ்லாஷ் டீசென்ட் ஆக்டர் அப்படின்ற ஸ்பேஸில் வரக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த 2 ஸ்கூல் தான் தமிழ் சினிமாவில் ஹீரோ பொறுத்தவரை. ஸோ கவின் வந்து கண்டிப்பான முறையில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிருக்காரு. அண்ட் கவின் வந்து ஒரு அடுத்த சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அடுத்த தளபதினு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே சொல்லலாம், எல்லாமே சூப்பர் தான். நீங்கள் ஸ்போர்ட் எடுத்தால் கூட ரோஹித் சர்மா வந்த உடனே இவர் தான் அடுத்த சச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் சேவாக் பிளேயிங் ஜஸ்ட் லைக் சச்சின். ஸோ அதனால் அந்த கம்பேரிசன்ஸ், இந்த அடுத்து யார், அது எல்லாமே வரும். பாஸ்கெட் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோட் கம்பேரிசன் தான் கிடைச்ச வரைக்கும். கவின் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அந்த ரூட்டை தனக்கு தெரியாமையே பேட்டர்ன் பண்ணிட்டு வராரு. எப்படின்னா ஒரு வேட்டை என்ற கதாபாத்திரத்தில் ஒரு சீரியலில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி யூனோ மக்களோட அன்பை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சீசன்ஸ் இன் பிக் பாஸில் அவர் பங்கேற்றவர். அவருக்கு அப்போலேருந்தே வந்து ஒரு பயங்கர ஃபேன்ஃபேர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருந்தார். அண்ட் ஹி மேட் த ரைட் கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ். இன்ஃபேக்ட் வந்து அவர் பண்ண நட்புனா என்ன தெரியுமா அப்படின்ற ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு டிலேட் ரிலீஸ் வந்து அது ஒரு அளவுக்கு பேசப்பட்டாலும் கவின் இன்னைக்கு பயங்கரமாக ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்காரு. இப்போ கவின் அண்ட் மணிகண்டனை தான் அடுத்த செட் ஆஃப் கான்டெம்பரரிஸாக நம்ம பார்க்குறோம். அவங்க மேலே வந்து இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு கதையை பெட் பண்ணலாம், அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம 1.5 கோடி 2 கோடி சம்பளம் கொடுக்கலான்ற ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க. கவினோட லைனப் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காப்புல. ஸ்டார் ரிலீஸை தொடர்ந்து அவர் வந்து நெல்சனோட அசோசியேட் அவர் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் வெற்றிமாறன் அவர்களோட வேற ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண போகிறாருன்ற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த ஸ்டார் படத்தை பார்க்கும்பொழுது கவின் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி உழைச்சி வந்தாரோ அதே ஃபார்மேட்டில் தான் வந்து இந்த ஸ்டார் படமும் அமைஞ்சிருக்கு. அதாவது அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே 2 ஹீரோயின் இருக்காங்க, இன்னும் சேது சியான் விற்கிற மாதிரி கோடுலாம் போட்டு மொட்டை அடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காரு, ஐயோ மும்பையில் கஷ்டப்பட்டு வந்து நம்ம நேரு தாத்தா தொப்பிலாம் போட்டுன்னு, அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் பயங்கரமாக நம்ம மனசில் நிற்கிறது. அதாவது அந்த ஸ்டபர்னஸ் தானே, என்ன ஆனாலும் நான் நடிகன் ஆயிடுவேண்டா. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆக்டரோட பயோகிராஃபின்ற மாதிரி அந்த இயக்குனர் இலானியை நம்ம பாராட்டியே ஆகணும். ஹரிஷ் கல்யாணம் வச்சு அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி பெரிய பொருட்செலவில் அதில் சிகப்பு ரோஜாக்கள் மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோலாம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஷாருக் கான் மாதிரிலாம் கூட இப்படி நின்று இருந்தாரோ. ஸோ ஹரிஷ் கல்யாணம் வச்சு ஆரம்பிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் தான். பட் நீங்கள் கவின் வந்து பயங்கரமாக ஃபார்ம் ஆகி வரதுனால இந்த கதையில் இருக்கிற அண்டர்டாக் நரேட்டிவும் அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த எலிவேஷனும் பக்காவாக ஷிங்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவோட பாடல் வேற பயங்கர ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொரியோகிராஃபர் சதீஷோட இயக்கத்தில் கிஸ்ன்ற தலைப்பில் கவின் அவர்கள் இன்னொரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து பிரமாதமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து தெளிவாக அந்த ஒரு நடுத்தர வர்க்க விஐபி தனுஷ் ஃபார்முலா கம்பைன்ட் வித் ஒரு அண்டர்டாக் நரேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு சிவகார்த்திகேயன்ற மாதிரி ஒரு ஃபார்முலா அழகாக பிடிச்சி போயிட்டு இருக்காப்புல. நல்ல கதைகள் அமைஞ்சா ஒரு பெரிய இடம் காத்துட்டு இருக்கு கவினுக்கு வந்து இப்போ இந்த காலேஜில் போய் ரசிகர்களை பார்க்குறது, அப்புறம் வந்து ட்விட்டரில் யாரோ ஒருத்தர் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக போனாருன்னு சொன்னதுக்கு உடனே அந்த ஈவெண்ட்டில் லைவாக அதுக்கு ஒரு கவுண்டர் போடுறதுன்னு சொல்லி சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ரொம்ப வானபியாக இருக்கக்கூடாது, கரெக்டான ப்ராஜெக்ட்ஸை சூஸ் பண்ணி பண்ணணும். அவர் வந்து ஜெயிலர் இசை வெளியீட்டு விழா தூத்து வழங்கும் போது கூட நான் கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆனேன். ஸோ போஸ்ட் டாடா சக்ஸஸ்க்கு அப்புறம் ரொம்ப கரெக்டான மூவ்ஸ் தான் எடுத்து செய்கிறாரு கவினுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஹி லுக்ஸ் வெரி ரிலேட்டபிள், ஹி லுக்ஸ் வெரி சார்மிங். அண்ட் பொதுவாகவே இதை நம்ம ஒரு கான்செப்டாக எடுத்து பேசினதில்லை இது வரைக்கும் ஓப்பன் பண்ணால. பட் நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன், ஒரு நல்ல கமர்ஷியல் ஹீரோ சிரிக்கும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும். என்னடா சொல்கிற, நீங்கள் ரசித்த எல்லா ஹீரோஸையும் எடுத்து பாருங்கள், அவங்களோட ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் தளபதி விஜய் கில்லியில் சிரிக்கிறத பார்த்து அவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கவின் லுக்ஸ் வெரி சார்மிங் when he ஸ்மைல்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸில் இம்ப்ரூவ் வராரு, ஆக்ஷனும் வருது, நல்லா ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்காப்புல. ஸோ த ரைசிங் ஸ்டார் கவினுக்கு ஸ்டாரோட வெற்றி இன்னும் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பொருட்செலவில் பெரிய பெரிய பட்ஜெட்டில் நல்ல
படங்கள் எடுக்கலாம் அப்படின்றதான். இன்னொரு பக்கம் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா நக்கலைட்ஸ் டீமோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. அடுத்து நீலம்க்கு அவர் ஒரு படம் பண்ண போகிறாரு பரஞ்சித்தோட தயாரிப்பில். அதுக்கப்புறம் வந்து அடுத்து சில கதைகள்லாம் கேட்டுட்ருக்காரு. அவர் அந்த அடுத்து ஹீரோயிசம் எலிவேஷன் அந்த ஜோனுக்கு போக வேண்டியிருக்கும். ஏன்னா மலையாளம் சினிமா தமிழில் பார்க்குற மாதிரியான கதைகள்லாம் ஒரு லெவலுக்கு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹீரோவாக ஃபார்ம் ஆகிட்டிங்கன்னா வேறு சில சம்பவங்கள்லாம் பண்ணி ஆகணும். அந்த விதத்தில் இந்த கான்டெம்பரரிஸ் ஒரு முக்கியமான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. எப்படி விஜய் சேதுபதி ஆரம்ப காலத்தில் கண்டென்ட் மூலமாக ரீச் ஆகி, அதாவது அவர் ஆரம்ப காலத்திலே ஒரு பீட்சா ஒரு சூதுகவும் ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படங்கள் மூலமாக தான் பெருசாக ரீச் ஆனார். அதே மாதிரி தான் கவினும் கண்டென்ட் மூலமாக ரீச் ஆகிட்டு இருக்காரு. மணிகண்டனும் கண்டென்ட் மூலமாக ரீச் ஆகிட்டு இருக்காரு. கவினோட ஆஃப் ஸ்க்ரீன் பர்சோனா பற்றி பேசுவோம். அவருக்கு ரீசெண்டாக கூட திருமணம் ஆகி விட்டது. ஸோ அவர் அந்த எலிஜிபிள் பேச்சுலர் ஸ்பேஸ்லலாம் வரல. ஆனால் அந்த ஒரு ஊபருக்குள் ஆட்டிடியூட் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாருல எப்போவுமே. அவர் என்ன யோசிக்கிறார் நம்ம யோசிக்க முடியாது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஒரு நக்கல் கலந்த ஒரு பாடி லாங்குவேஜ், நாட் ஆல்வேஸ் சிச்சுவேஷனல் தான். ஸோ ரொம்ப ஒரு ஒரு ஜாலியான ஒரு யதார்த்தமான ஸ்பேஸில் இருக்கார். அண்ட் அவருக்கு நல்லா அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை மெயின்டைன் பண்ணி டக்குன்னு காசு வரலாம்னு சொல்லி நிறைய படங்கள் சைன் பண்ணலாம். டப்புக்குன்னு போய் ஒரு பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டாக அந்த பேசிங் ஒன்று செட் பண்ணி போகிறாரு தெரியுமா. ஸோ கவினோட வளர்ச்சி தமிழ் சினிமாவுக்கு எந்தளவுக்கு முக்கியன்றதை நான் இங்கே தெளிவாக பேசியிருக்கேன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய யங் கிராப் ஆஃப் ஹீரோஸில் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறது வந்து த்ருவ் இப்போ மாரி செல்வராஜோட ஒரு படம் பண்ண போகிறார். அதெல்லாம் ஓகே. பட் த்ருவ் ஏன் வருஷத்துக்கு 2 படம் கொடுக்கக்கூடாதுன்றதான் என்னோட கேள்வி. எஸ் ஹி ஸ்டில் யங், தட்ஸ் ஆல் தேர். பட் people are ready to invest on him and I need to see more of Dhruv for Tamil cinema. அது ஒன்று இருக்குது. அப்புறம் யங் ஹீரோஸில் அர்ஜுன் தாஸ் ரொம்ப ப்ராமிசிங்கான டேலண்ட்டு, ஹரிஷ் கல்யாண் ரொம்ப ப்ராமிசிங்கான டேலண்ட்டு. இவங்க எல்லார் மேலே இன்னும் வியாபார சினிமா நிறைய ரைட் ஆகணும். அர்ஜுன் தாஸ் இஸ் அப்பேரண்ட்லி டூயிங் எ ஃபில்ம் வித் சாந்தா யார் தெரியல, மௌனகுரு சாந்தா. ஏன்னா மௌனகுரு பண்ணதுக்கப்புறம் சாந்தா கொஞ்சம் லைட்டாக சைலண்ட் ஆகிட்டு திரும்ப வந்து ஆர்யாவோட மகாமுனி பண்ணியிருந்தார். அவரோட படங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஜோனில் தான் இருக்கும். ஸோ அர்ஜுன் தாஸ்க்கும் வந்து ஒரு பெரிய டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு யங் கிராப் ஆஃப் ஹீரோஸில் நான் ரொம்ப பெட் பண்ணுற ஒரு டேலண்ட் கண்டிப்பாக நல்ல படங்கள் கொடுக்க முடியும்னா கண்ணா ரவி வந்து லவரில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் வந்து இஜாஸ்ன்ற கதாபாத்திரத்தில் கைதியில் நடிச்சிருப்பார். அதெல்லாம் ஓகே. பட் கண்ணா ரவியும் ரொம்ப ரொம்ப பேங்கபிளான ஒரு ஸ்டாராக மாறணும். அவர் அடுத்த விஜய் சேதுபதி ஸ்பேஸ்க்குள்ளே டெஃபினட்டாக கண்ணா ரவியால் போக முடியும். நல்ல டேலண்டடான பெர்ஃபார்மர். பை த வே நம்ம ஏன் அத்தர்வா, அசோக் செல்வன் அந்த கேரக்டர்லாம் பேசலைன்னா அவங்களாம் கொஞ்சம் ஃபார் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவங்க ஏற்கனவே அந்த வேவை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அசோக் செல்வன் ஒரு மிகப்பெரிய கமல் கண்ணி. கூடிய சீக்கிரம் கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண போகிறாரு அப்படின்னா நம்புவீங்களா? தக் லைஃப்பில் அசோக் செல்வன் இன் ஃபார் ஜெயம் ரவி. இது ஒரு பிராகிங், நீங்களே வச்சுக்கோங்க. இதனை தொடர்ந்து அடுத்த செட் ஆஃப் யங் ஹீரோஸில் அஸ்வின் ஒரு மாதிரி நல்லா டேக் ஆஃப் ஆனார். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே டச் இருக்கும். பட் அதை தாண்டி அவர் இன்னும் பவுன்ஸ் பேக் ஆகி வருவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு அஸ்வின் ஆல்சோ. இதை தாண்டி யாரெல்லாம் தமிழ் சினிமாவில் நல்ல டேலண்டட் யங் ஹீரோஸ் இருக்காங்கன்னு நம்பினீங்கன்னா அவங்கள கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. த ஸ்டார் ஆஃப் த கவின் ஆஃப் த மணிகண்டன். அதுக்கு அடுத்து வி நீட் மோர். ஐ வாண்ட் மோர்.